யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். பொருத்தம் எல்லா அமைப்புகளும் நல்லா இருக்கு, அவர் பொண்ணுக்காக பார்த்துட்டு இருந்தார். எல்லா அமைப்பும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னப்புறம் அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்னன்னு பார்த்தா, சார் இந்த ஜாதகத்துல சுக்கிரன் அஸ்தங்கதம் ஆயிடுச்சே, ஏன்னா சுக்கிரன் களத்திரக்காரகன், அவர் அஸ்தங்கம் ஆயிட்டார் அப்படின்னா அது லைஃப் நல்லா இருக்காதா, குடும்ப வாழ்க்கை? ஒரு எந்த விதமான ஆய்வுகளும் இல்லாம, எந்த விதமான ஒரு தீர்மானமும் இல்லாம பொதுவான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஜோசியர் சொன்னார், இது அஸ்தங்கம் ஆயிடுச்சு, சுக்கிரன் சூரியன். அஸ்தங்கதம்னா என்ன? அஸ்தங்கம்னா சூரியனோடு ஒரு 17 டிகிரியில எந்த கோள் சேர்ந்து இருக்கோ அந்த கிரகம் பலம் இழந்துரும் அப்படின்னு ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது. இவருடைய ஜாதகம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஜாதகம் லக்னம் மகர லக்னம், ரிஷபத்துல ராகு, மிதுனத்துல சனி, கடகத்துல குருவும் சந்திரனும், கன்னியில செவ்வாய், சூரியன் சுக்கிரன் புதன், துலாத்துல கேத்து, விருச்சிகத்துல. இவர் இதுதான் சொல்றார், சூரியன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கு, சூரியன் வேற நீச்சமா இருக்கார். 12 டிகிரியில சூரியன் இருக்காருன்னா சுக்கிரன் 14 டிகிரியில இருக்கார். ஸோ 17 டிகிரிக்குள்ள, சூரியனிலிருந்து 17 டிகிரிக்குள்ள இருந்தால் அது அஸ்தங்கதம். அப்ப அந்த கிரகம் பலம் இழந்துரும். சுக்கிரன் பலம் இழந்து போனால் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது. இப்படித்தானா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எந்த விதமான ஒரு ஆதாரங்களும் இல்லாம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இது. அஸ்தங்கதம் அப்படிங்கிறது மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பலனை எடுக்க முடியாது. இவருடைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம், சுக்கிரதசை நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிரன் திருமணத்தை கொடுக்கிறவர், களத்திர காரகன், கல்யாணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை எந்த ஜாதகத்தை எடுத்தாலுமே இதை தோஷம் தோஷம்னே சொல்லிக்கிட்டு இருந்தால் அப்புறம் யாரை தான் கல்யாணம் பண்றது? இந்த ஜாதகத்தை பாருங்க, லக்னம் மகர லக்னம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல களத்திரஸ்தானத்துல குரு உச்சத்துல இருக்கார். ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. 7ஆம் இடத்துல குரு உச்சமடைஞ்சு இருக்கார், அம்ச யோகம்னு பேரு. இது ஒரு பாயிண்ட். 10ஆம் வீடு 10ல பாத்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சியா இருக்கார். மாளவிய யோகம், பஞ்சமகா புருஷ யோகத்துல அம்ச யோகம் ஒன்று, மாளவிய யோகம்னு 2 யோகம் உட்கார்ந்துருக்கு. சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது இந்த இடம் 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் வாங்கி உட்கார்ந்துருக்கார். இத்தனை பிளஸ் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அவர் கேட்கறது என்ன? சூரியன் சுக்கிரன் ஒரே 2 டிகிரிக்குள்ள இருக்காங்க, அஸ்தங்கம் ஆயிடுச்சு, அப்ப திருமண வாழ்க்கை பாதிக்குமா? இவருக்கு பூர்வ புண்ணிய யோகத்தை கொடுக்கிறவரே சுக்கிரன். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் சுப கிரகம்னு சொல்லிட்டு அவர் பலமா இருக்காரு, தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சியா இருக்காரு, அவருடைய தசை நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருந்து இது கெடுத்துருமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில சொல்றது? ஜோதிடத்தை அப்படியே மேம்போக்காவே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அஸ்தங்கம், மறைவு ஸ்தானம், இப்படி மறைஞ்சு போச்சு, இந்த தோஷம் இருக்கு, அந்த தோஷம், ஏதோ ஒரு குறைய சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது குறை சொல்லி ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்றது கிடையாது. ஜாதகத்துல இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் எப்படி இருக்கு, ஒரு கிரகம் நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒண்ணு பார்க்க வேண்டாமா? ஒரு கிரகம் நல்லது கொடுக்கும் அப்புறம் கெட்டதும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அல்லது அவர் சூரியன் கிட்ட மாட்டிக்கிட்டார் அதனால பிரச்சனையா? சூரியனும் சுக்கிரனும், சூரியன் நீச்சமாயிட்டாரு, அஷ்டமாதிபதி நீச்சமாயிட்டார். ஆனால் ஒரு நீச்ச கிரகத்தோடு உச்ச கிரகம் சேரும்போது நீச்ச பங்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரு யோகத்தை கொடுக்க தானே செய்யும். இப்படி நிறைய யோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை தோஷம்னு சொல்லி வேண்டான்னு சொல்றவங்களும் இருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா, இதை ஏற்கனவே நான் அஸ்தங்கம் பத்தி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதை நேற்று வந்த ஒரு ஜாதகம், இதனால ஒரு எத்தனை பேருடைய திருமண வாழ்க்கை கெட்டு போகுது பாருங்க. ஸோ ஜாதகத்தை முழுமையா ஆய்வு செய்யாம ஒரு கிரகம் என்ன பலத்தோட இருக்கு, அது எப்படி இயங்குது, அதனுடைய காலகட்டம் என்ன, அது யாருடைய நட்சத்திரத்துல இருக்கார், இது மேம்போக்கா இத்தனை நம்ம யோகத்தை சொல்றோம். இதுவே நான் கேபியில பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, 7ஆம் பாவத்தினுடைய உபநட்சத்திரமே சுக்கிரனா தான் இருக்கார். 7th சப் சுக்கிரன் தோஷத்தெல்லாம் கொடுக்கலையா, அவர் நேரா எங்க இருக்கார், 10ல தானே இருக்கார். ஸோ இது நம்ம தோஷம் யோகம் அப்படின்னு நிறைய குழப்பங்கள் வச்சுக்கிட்டு எதை எடுத்தாலும் தோஷம்னே சொல்லிக்கிட்டு இருந்தால்
நிறைய ஜாதகங்களை இப்படி இன்னைக்கு அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தோஷம்னு சொல்றது, இதுக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றது, ஜாதகத்தை முறையா அனலைஸ் பண்ணாம எந்த ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வரக்கூடாது. ஸோ அஸ்தங்கதம், அஸ்தங்கம் இப்படியெல்லாம் சொல்லி எந்த ஒரு ஜாதகத்தையும் அவாய்ட் பண்ணாதீங்க. பொருத்தம் பார்க்கும்போது புத்திரபாக்கியம், ஆயுள், ஆரோக்கியம் இது இருந்தால் கல்யாணம் பண்ணுங்க. நடப்பு தசாபுத்திகள் அவங்களுக்கு அடுத்த காலகட்டத்தை நல்லா கொடுத்துருக்கா, கல்யாணம் பண்ணலாம். ஸோ நம்ம ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்து ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா எந்த ஜாதகத்தையும் பொருத்த முடியாது. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.